வீடியோவில் காஸ்ட் ஷீட் சம் நம்பர் 39 தான் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சிடலாம். ஃப்ரம் த ஃபாலோவிங் டேட்டா ரிலேட்டிங் டு அ மேனுஃபேக்சர் ஆஃப் அ ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் டியூரிங் த மந்த் ஆஃப் செப்டம்பர் 2005. ப்ரிப்பேர் அ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த காஸ்ட் அண்ட் ப்ராஃபிட் பர் யூனிட். ஓகே, தென் செப்டம்பர் மந்தோட டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஷீட் வந்து போட போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொஷின் டேரெக்டாக 40,000 ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம டேரெக்டாக போட்டுடலாம். அது கூடவே நமக்கு வந்துட்டு டேரக்ட் வேஜஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ரைம் காஸ்ட் கிடச்சிரும். 40,000 ப்ளஸ் 24,000 64,000 ப்ரைம் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் நமக்கு டேரெக்டாக கொடுக்கல, இங்கே வந்துட்டு மேன் ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம வேஜஸ் மாதிரி. ஓகேவா, ஸோ அவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற போல் அந்த மேனுக்கு நம்ம சேலரி கொடுக்கணும்ல, அந்த ரேட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் மேன் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9,500 ஹவர்ஸ் இன்ட்டு ஒரு ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 4 rupees per hour. ஸோ 9,500 இன்ட்டு 4 பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு 38,000 வருதா. ஸோ 38,000 தான் வந்துட்டு நம்மளோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ். ஓகேவா, ஸோ ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38,000. ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ரைம் காஸ்ட் கூட ஆட் பண்ணோன்னா நமக்கு ஒர்க் காஸ்ட் கிடச்சிடும் 1,02,000. அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் தான் நமக்கு ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. 20% ஆன் ஒர்க் காஸ்ட். 1,02,000 இன்ட்டு 20%. 20,400 இருக்குது. ஸோ இந்த ஒர்க் காஸ்ட் கூட இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 1,22,400 வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பாருங்கள் 20,000, பட் யூனிட்ஸ் சோல்டு பார்த்திங்கன்னா 18,000. அப்போ 2,000 யூனிட்ஸ் வந்துட்டு இன்வென்ட்ரியில் சேல் ஆகாமல் இருக்குது. கரெக்டாக, அதுதான் நம்மளுடைய க்ளோசிங் ஸ்டாக். இது வந்துட்டு நெக்ஸ்ட் இயருக்கு ஃபார்வர்ட் ஆகிடும், ஆர் நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிடும் இந்த க்ளோசிங் ஸ்டாக். ஓகேவா, ஸோ இந்த மந்தோட க்ளோசிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 2,000 வரும். 20,000 மைனஸ் 18,000. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வந்து நம்ம இங்கே சப்ராக்ட் பண்ணுவோம் ஃபார்மேட் படி. ஓகேவா, ஸோ 20,000 யூனிட்ஸ் மைனஸ் 18,000 யூனிட்ஸ் இன்டூ காஸ்ட் பர் யூனிட். காஸ்ட் பர் யூனிட்டில் தான் நம்ம வந்துட்டு எப்பயுமே நம்மளோட க்ளோசிங் இன்வென்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வேல்யூ பண்ணுவோம். ஓகேவா, ஸோ காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் டோட்டல் பாருங்கள் 1,22,400 டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு பார்த்தீங்கன்னா 20,000. கரெக்டாக, ஸோ 20,000 பண்ணும்போது 6.12 தான் நமக்கு வந்து நமக்கு காஸ்ட் பர் யூனிட். ஸோ காஸ்ட் பர் யூனிட் 6.12 rupees. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 12,240 வருது. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளுடைய க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ. ஸோ இதை வந்துட்டு நம்ம இங்கே சப்ராக்ட் பண்ண போகிறோம் 12,240. ஸோ இதை வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இந்த க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூவை சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு 1,10,160 தான் நம்மளோட டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஓகேவா, இப்போ இது கூட நம்ம வந்துட்டு செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸை ஆட் பண்ண போகிறோம். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் வந்து 1 rupee per யூனிட்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எவ்வளோ யூனிட் சேல் பண்ணியிருக்கோம்? 18,000. ஸோ சேல் பண்ணதுக்கு மட்டும்தான் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போடணும், நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு போடக்கூடாது. சேல் பண்ணது 18,000 இன்ட்டு ஒரு யூனிட்டுக்கு 1 rupee சொல்லிட்டாங்க. ஸோ இன்ட்டு 1 பண்ணோன்னா 18,000. ஸோ இது வந்து நம்ம இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு கூட இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆட் பண்ணோன்னா நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்துடும் 1,28,160. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம சேல்ஸ் பர் மந்த் கண்டுபிடிக்கலாம். சேல்ஸ் வந்துட்டு எவ்வளோ நடந்திருக்கு அந்த மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா 18,000 யூனிட் சேல் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு யூனிட்டை வந்துட்டு எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்காங்க? 10 rupeesக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ 18,000 இன்ட்டு 10 1,80,000. நமக்கு காஸ்ட் எவ்வளோ? 1,28,160. ஸோ 1,80,000 அந்த காஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணோன்னா ப்ராஃபிட் வந்து 51,840 வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் நம்மளோட ப்ராஃபிட் ஃபார் த மந்த் செப்டம்பர் 51,840. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ப்ரைஸ் பர் யூனிட் கண்டுபிடிக்கணும். ப்ரைஸ் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிப்போம்? 40,000 டிவைடட் பை எல்லா காஸ்ட்டோடையும் நம்ம நம்பர் ஆஃப் யூனிட்ஸை டிவைட் பண்ண போகிறோம். டிவைடட் பை 20,000. 24,000 divided by 20,000.
ஸோ இந்த 2 + 1.2 ஆட் பண்ணோம்னா நமக்கு ப்ரைம் காஸ்ட் 3.2 வந்துடும். ஓகேவா? அடுத்தது ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் 38,000 டிவைடட் பை 20,000 1.9. ஸோ இந்த 3.2 கூட 1.9 ஆட் பண்ணோம்னா நமக்கு 5.1 வந்துடும். அடுத்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ். அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ? 20,000 டிவைடட் பை 20,400 divided by 20,000 1.02. So 5.1 plus 1.02 6.12. ஓகேவா? அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக். க்ளோசிங் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் 12,240 டிவைடட் பை எவ்வளோ நம்மக்கிட்ட க்ளோசிங் ஸ்டாக் இருந்தது? 20,000 மைனஸ் 18,000 2,000 தான் க்ளோசிங் ஸ்டாக் இருந்தது. ஸோ அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.12 per யூனிட். அடுத்தது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்ட். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கும் சேம் அதே தான், டிவைடட் பை 1,10,160 டிவைடட் பை 20,000. ஏன்னா இதெல்லாமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக போடும்போது நம்ம சேல்ஸ் ப்ரொடியூஸ்லேருந்து தான் நம்ம வந்துட்டு டிவைட் பண்ணணும். ஓகேவா? 5.508. அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் எப்போ வரும்? நமக்கு சேல் பண்ணும்போது தான் வரும். ஸோ சேல்ஸோட யூனிட்ஸ் எடுக்கணும். 18,000 டிவைடட் பை 18,000 யூனிட்ஸ் பண்ணோன்னா 1 rupee per யூனிட் வரும். ஓகேவா? அடுத்தது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து டிவைடட் பை சேல் பண்ணும்போது எவ்வளோ? 18,000. ஸோ அந்த 18,000 7.12. தென் டோட்டல் சேல்ஸ் ஃபார் த மந்த் வந்து 1,80,000 டிவைடட் பை நம்ம எவ்வளோ சேல் பண்ணியிருக்கோம்? 18,000 யூனிட் சேல் பண்ணியிருக்கோமா? ஸோ 18,000 10 rupees per யூனிட். அதே போல் ப்ராஃபிட் 51,840 நம்ம எவ்வளோ யூனிட் சேல் பண்ணியிருக்கோம்? 18,000. ஸோ டிவைடட் பை 18,000 பண்ணால் 2.88. ஓகேவா? ஸோ 7.12 + 2.88 பண்ணாலும் உங்களுக்கு 10 வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.